ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா, பேக் அண்ட் டெவலப்பரா அப்படின்றது தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டோட ஒரு ரெஸ்யூம். ஓகேவா? தென் என்ன ரெஸ்யூமில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இல்லை, இமேஜ் இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூம் தான் பெரிய பெரிய பிக் டெக் கம்பெனிஸில் என்ன ஆகும், செலெக்ஷனுக்கு போகும். ஓகேவா? ஏன் அப்படின்னும் போது கீவேர்ட்ஸ் ஒரு ஏஏ ஃபில்டர் பண்ணாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரெஸ்யூம் கொடுக்குறாங்கன்னா அதை ஏஐ ஃபில்டர் அவுட் பண்ணி இதுதான் கரெக்டான ரெஸ்யூம் எடுக்குது. எப்படின்னா அதுக்கான கீவேர்ட்ஸ், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், அதோட கீவேர்ட்ஸ் இருக்கணும், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ஓவர்லீஃப் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் லேட்டக்ஸ் கோட் மூலயமா பண்ணது. ஓகே, தென் ஸோ இதில் என்னென்ன கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத ஃபர்ஸ்ட் யுவர் நேம். கண்டிப்பாக ஓகேவா, உங்கள் நேம் இருக்கணும். தென் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில். ஓகேவா? கம்பல்சரி உங்களோட டைட்டில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர்னா பேக் அண்ட் டெவலப்பர். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கணும். தென் அதுக்கு கீழே உங்களோட காண்டாக்ட், கம்பல்சரி உங்களோட காண்டாக்ட் இருக்கணும். ஓகே, ஸோ காண்டாக்ட் எப்படி இருக்கணும்னா அட்ரஸ்லாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, ஃபுல் அட்ரஸ்லாம் போட்டுறாதீங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், தென் உங்களோட இமெயில். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக இருக்கணும். நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இட் ஆஸ்க் மீ டு டேரக்ட்லி இமெயில் ஓப்பன் பண்ண கேட்குது. ஓகே, தென் லிங்க்டின். ஓகே, லிங்க்டின் லிங்க் இதை கிளிக் பண்ண சொல்ல அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? டேரெக்டாக அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். தென் அதை பார்த்துக்க முடியும். இங்கே இருக்கு, இதோ இருக்கு இல்லையா, லிங்க்டின் ப்ரொஃபைல். கண்ட்ரோல் சி. நான் லிங்க்டின் அக்கௌண்ட் இந்த இதில் வச்சிடல, இல்லைனா இட் வில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இதை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஹெச்ஆர் இல்லைனா டெக் லீட் அப்படின்னும் போது அவங்க ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, தென் எங்கே படித்தாரு மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. போத் ஆர் ஒர்க் அட் எபிலிட்டி கோடிங். he joined as an intern. அவரோட ஸ்கில்ஸ், தென் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் இங்கே தான் பண்ணார். எப்போ பண்ணார், 6 மந்த் பண்ணார். எப்போலேருந்து எப்போ வரைக்கும் பண்ணாருன்ற டீட்டெயில்ஸ், தென் என்னென்ன ஸ்கில் கற்றுக்கிட்டாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சேம் இதே மாதிரி எக்ஸாக்டாக ரெடி பண்ணணும், இதோட பெட்டராகவும் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ லிங்க்டின் இதுக்கு தான். இது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அதை கூட நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மர்ன் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அவர் வீடியோ எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பண்ண ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண சொல்ல இங்கேருந்தே நமக்கு என்ன ஆகுது, அங்கேருந்து நேவிகேட் ஆகுது. அவங்களோட ஸ்கில் மட்டும் இல்லை, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், தென் அவங்களோட வீடியோஸ், போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ இதனால தான் ஒரு ரெஸ்யூமில் என்ன இருக்கணும், கம்பல்சரி we need to have a லிங்க்டின் லிங்க். ஓகே, தென் அதே மாதிரி கிட்டப். ஸோ கிட்டப் லிங்க் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டப் தான் ஒரு டெவலப்பருக்கான ஒரு ப்ரொஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு ப்ரொஃபைல் சிஸ்டமோ, இப்போ வாட்ஸ்அப் கூட சொல்ல முடியாது, ஃபேஸ்புக் இருந்தது வரப்போ இப்போ இன்ஸ்டா தான் இருக்குது. ஓகேவா? தென் அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் எந்த அளவுக்கு ஸ்கில் வச்சிருக்காரு, என்னென்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் ப்ராஜெக்ட் இருக்குது. என்டையர் ஃபுல் சோர்ஸ் கோடுமே அவர் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காரு. ஓகே, லிட்டரலி யூ கேன் டவுன்லோட் அண்ட் ரன் பண்ண முடியும் அதை. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் போர்ட்ஃபோலியோ, அவரோட போர்ட்ஃபோலியோ என்டையர் கோடுமே இட்ஸ் ஓப்பன்லாம் இருக்குது. ஸோ பப்ளிக்காக டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ண முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை. ஓகேவா? என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு என்ன வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு யூ கேன் கிரியேட் லைக் திஸ். ஓகேவா? ஸ்டாஃப் டேஷ்போர்ட், க்ளோஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. தென் அவரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பாஸ்ட் இயர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலில் வரும். ஓகே, ப்ரொஃபைலோட ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா எப்பப்போ கோட் பண்ணியிருக்காரு, தென் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காரு, மோர் ஆக்டிவிட்டி. ஓகே, அவர் எப்பப்பெல்லாம் கமிட் பண்ணியிருக்காரு, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னும் போது பிளாக் எதாவது கிரியேட் பண்ணியிருக்காரா, இல்லை அவர் வெப்சைட் எதாவது வச்சிருக்காரா, போர்ட்ஃபோலியோ எதாவது வச்சிருக்காரா, அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ராஜெக்டை பார்க்க சொல்லக்கூட இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேவா? தென் இமேஜஸ் வேணுனாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ண முடியும் நம்மளால். ப்ரொஃபஷனலாக கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா இது 4மே இருக்கணும். காண்டாக்ட்னா இதுதான். ஒன்று கம்பல்சரி வந்து மொபைல், கம்பல்சரி இமெயில். லிங்க்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா கண்டிப்பாக அது இருக்கணும். ஓகேவா? லிங்க்டின் அண்ட் கிட்டப்னா ஒரு டெவலப்பர்னா இது ரெண்டுமே இருக்கணும். ஒரு ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இருக்கணும். ப்ரொஃபஷனல் சம்மரி, உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சம்மரி. ஓகே, ஸோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 9 months எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடணும் கூட, இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
ஆஸ் அ ஃப்ரெஷ்ஷாக லுக்கிங் டுவோர்ட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட போடலாம். ஓகேவா? போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணுங்க. கீழே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும் உங்களுக்கு? HTML, CSS, JavaScript, Node.js, MongoDB, Python. ஓகே, என்னென்ன லாங்குவேஜ் இல்லை இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு கூட போட்டுக்கலாம். ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன தெரியும்? எக்ஸ்பிரஸ், பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அண்ட் டிசைன். இது 4மே ஃப்ரேம் ஒர்க்ஸ். லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அண்ட் ரெடக்ஸ். டெவலப்பர் டூல் வந்து GitHub, Chrome டெவலப்பர் டூல்ஸ் அண்ட் போஸ்ட்மேன். ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காரு பர்ஃபெக்டாக. இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ் தான் மெயின். தென் ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீட் த டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூசிங் மெர்ன்ஸ்டாக். ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காரு, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி. ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க? ரிடக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் JWT டோக்கனைசேஷன் வித் ஆத்தென்டிஃபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க லாகின் லாக்அவுட்க்கு. ஸோ டெவலப்டு மொபைல் ரெஸ்பான்சிவ் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் அட்மின் பேனல் இருக்காங்க. அதில் தான் ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ண முடியும், நம்ம அப்டேட் பண்ண முடியும், ஸ்டாக் அப்டேட் பண்ண முடியும், கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் பண்ண முடியும். தென் ரெஸ்ட்ஃபுல் APIs வச்சு இந்த பேக் அண்ட் இன்டகிரேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லிங்க், ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி டொமைன் வாங்கி ஹோஸ்ட் பண்ணி லைவாக லிங்க் கொடுத்துருக்காங்க நம்ம. ஓகேவா? டேரக்டா இதான் அவரோட லைவ் லிங்க், இதான் ஒரு பண்ண ப்ராஜெக்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் ஆயிருக்கு. கிளாத் சரண் coyab.app அப்படின்றதுல. ஸோ அவரோட யூஐ, அவர் பண்ண யூஐ இங்கே இருக்கு. ஓகேவா? இட்ஸ் அனிமேட்டட் யூஐ. தென் ஃபூட்டர் நல்லா இருக்கு. தென் டிசைன்டு பை, ஸோ உங்க நேம் எதுவும் போடலை. டவுன்லோட் ஆப், ஹெல்ப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி, உமன் கேட்டகரி. லோட் ஆக சம் டைம் எடுக்கும், ஏன்னா பெரிய க்ளவுட்லாம் அப்லோட் பண்ணலை. ஓகே, இதை ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமைன் வேணா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போர்ட்ஃபோலியோக்கு மட்டும் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் இமேஜ். தென் அந்த ரவுண்டட் கார்னர்லாம் எப்படி இருக்கு பாருங்க, செமையாக பண்ணியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பேக் எண்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டா, பேக் எண்ட்லேருந்து வரும் ஃப்ரண்ட் எண்ட்க்கு. ஓகே, தென் அதை எடுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்ஸ், தென் ஆட் டு கார்ட். நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணலாம், இந்த இடத்துல லாகின் பண்ணலாம், சைன் அப் பண்ணலாம். புதுசாக ஒரு ஆள் வந்தால் கூட நம்ம சைன் அப் பண்ண முடியும். ஓகே, சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அதே ஐடி வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட லாகின் பண்ண முடியும். ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணி சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆட் டு கார்ட் பண்ண முடியும், என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் GitHub, அதோட டேரக்ட் GitHub லிங்க் கிளிக் பண்ணும்போது அதோட ஃபுல் சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்களா? டேரக்ட்லி யூ கேன் டவுன்லோட் தி சோர்ஸ் கோட். அண்ட் இது என்ன பண்ண முடியும் உங்களால், கிளைண்ட்டு அண்ட் சர்வர். ஓகேவா? ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ண முடியும் உங்களால், ஸோ இங்கேருந்து உங்களால் ஃபெச் பண்ணிக்க முடியும். ஒரு HR வராங்க, டெக்னிக்கல் வராங்க, ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, இவர் தான் பண்ணியிருக்காரா, வெளியிலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்களா, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களா, உள்ளே போயிட்டு கோடை கூட பார்க்க முடியும். டெட்லி பாருங்கள். ஸோ அவங்களோட சோர்ஸ் கோட், சர்வர் கோடு இது. ஓகே, சர்வரோட மெயின் கோடு அது. சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலர் கோடு இங்கே இருக்குது. இது ஆர்டர் கண்ட்ரோலர், ப்ராடக்ட் கண்ட்ரோலர், யூசர் கண்ட்ரோலர். ப்ராடக்ட் கண்ட்ரோலர்னா ப்ராடக்ட் கண்ட்ரோலருக்கான கோட் இருக்கும். ஸோ ஆர்டர் கண்ட்ரோலர்னா ஆர்டர் கண்ட்ரோலருக்கான போட்டிருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால், ஸோ யூசர் கண்ட்ரோலர்னா யூசர் கண்ட்ரோலர் கோட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கான கோட் இருக்கும். ஓகே, கிளைண்ட்டில் பார்க்கறதால கிளைண்ட்கான கோட் இருக்கும். ஸோ இப்படி தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஓகே, ஒரு டெக் லீட் வந்து பார்க்குறாங்கன்னா அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரியான கோட் அடிச்சிருக்காங்க, கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, தென் மெயின் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரவுட் சிஸ்டம் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, டிபெண்டன்சி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் இந்த ஃபைல் மூலயமாவே தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன, இந்த ஒரு ஃபைல் போதும் டிபெண்டன்சி, நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆண்ட் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆக்சியோஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பைக்ரிப்ட், பூட்ஸ்ட்ராப், கிரிப்டோ, ஸோ .env, ஸோ ஜேசன், JWT, ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியாக்ட் ஐகான்ஸ், ரெடக்ஸ், ரெஸ்பான்சிவ் கரோசல், ரியாக்ட் ரவுட்டர் டோம். எவ்வளோ டிபெண்டன்சி பாருங்கள். உங்களுக்கு ரியாக்ட் ரவுட்டர் டோம் மாதிரி ஒரு 4 டிபெண்டன்சி தான் தெரியும். ஸோ எவ்வளோ டிபெண்டன்சி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு போர்ட்ஃபோலியோக்கான ஒரு லைவ் லிங்க். போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? ஸோ வெல்கம், ஹாய், ஐ எம் சரண், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கோடிங் ஒன்று. கோல் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னும் போது console.log, இட்ஸ் ஓகே, டோன்ட் கிவ் அப், கோ .next ஸ்டெப். ஓகே, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ரெசியூமை நான் டவுன்லோட் கொடுத்தேன்னா ஸ்டார்ட் டவுன்லோட்னு கேட்கும். ஸோ ரெசியூமை என்னால் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காரு.
நான் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக கிளாஸ் ஸ்டோரிங்க டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கர் டாக் மூலயமா லிங்க் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், காஃபி ஷாப் கிளிக் பண்ணால் காஃபி ஷாப் ஓப்பன் ஆகும். ஓகே, காஃபி ஷாப்க்கான அது வந்து ஹோஸ்ட் பண்ணல, ஏன்னா நிறையா ஹோஸ்ட் பண்ணனா ஒரு இதில் ஒன்று தான் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் தான் ஒரு கிட்டப்க்கு கோயபில். ஓகே, தென் காண்டாக்ட். இந்த இடத்துக்கிட்ட நம்ம போயிட்டு இப்போ நான் காண்டாக்ட் பண்ணுறேன்னா அவருக்கு மெயில் போகும் டேரெக்டாக. ஓகே, ஒரு ஹெச்ஆர் வந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக மெயில் போகும். அது மூலயமா அவர் திரும்பி ரிட்டன் நம்ம அவர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுதான் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இது வந்து ஹைலி மொபைல் ரெஸ்பான்சிவ். அவர் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். ஓகே, ரன் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஐயில் பக்கவா ஆல்டர் பண்ணி ஸோ எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணியிருந்தார். ஓகே, தென் க்ளோஸ் பண்ணிடலாம். தென் ஒன்று என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கடைசியாக. ஓகேவா, ஸோ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தென் மார்க்லாம் போடவே கூடாது, கண்டிப்பாக மார்க் போடக்கூடாது. ஓகே, நீங்கள் வேணால் கடலூர் இந்தியா தென் எந்த வருஷம் முடிச்சிங்கன்றதை கொடுத்துக்கலாம். 10th 12th வேணாலும் ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா நீங்கள் இது கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ தப்பு இல்லை. சர்டிஃபிகேஷன் போது ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் எபிலிட்டி கோடிங். ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும். ஓகே, தென் அதை கொடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் சர்டிஃபிகேட் யூஆர்எல் லிங்க் அது கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் பண்ணிருந்தா ஸ்கில்ஸே பேசினியா, இதை பார்க்க சொல்ல ஸ்கில்லே பேசிடும், டேரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க ஹெச்ஆர் அண்ட் டெக் லீட். ஓகேவா, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர்லீஃப். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட வாங்க, ஓவர்லீஃபில் லாகின் பண்ணிக்கோங்க, overleaf.com. ஓகே, இது லேட்டக்ஸ் அப்படின்ற ஒரு கோடிங்கால தான் நம்ம மேட் பண்ண முடியும். ஈஸி தான், ரொம்ப பயப்படாதீங்க. இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை சரனோட டெம்ப்ளேட் வேணுனாலும் சரனோட டெம்ப்ளேட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல டெம்ப்ளேட் தான். இப்போ ஒரு டெமோ டெம்ப்ளேட் நம்ம போவோம். ஓகே, இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஓப்பனிங் டெம்ப்ளேட். ஓகே, கண்டிப்பாக லேட்டக்ஸில் இருக்கும் கோடிங். இது நீங்கள் அப்படியே நீங்கள் எடிட் பண்ண முடியாது இந்த டெம்ப்ளேட்டை. ஓகே, டேரெக்டாக இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு மேனுவலாக தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது டெட் ஈஸி. ஓகே, ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட யுவர் நேம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட யுவர் நேம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் F YOUR இந்த இடத்துக்கிட்ட பாருங்க யுவர் நேம் அப்படின்னு இருக்கா. ஓகே, இந்த இடத்துக்கு தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. யுவர் நேம்ன்ற இடத்துல ABILITY எபிலிட்டி CODING. ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்யூம் ஒரு டெம்ப்ளேட்டில் போய்ட்டு கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கும் வேணாலும் யூ கேன் ஹேவ் அ கேன்வா. ஓகே, கேன்வா மாதிரி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் கிரியேட் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு டெவலப்பருக்கு இதில் கிரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா, கீவேர்ட்ஸ் தென் SEOலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எங்கே இருக்குது யுவர் இமெயில், இந்த இடத்துல பாருங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். யுவர் NAME நேம். ஓகே, இது வந்து கேப்ஸ் லாக் மேட்ச் பண்ணிக்கும், மற்றதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கும். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ABILITY எபிலிட்டி CODING எபிலிட்டி கோடிங். ஸோ ரீப்ளேஸ் இல்லை ரீப்ளேஸ் ஆல் எத்தனை இருக்குது மேட்ச்ன்றதையும் உங்களுக்கு இங்கே காமிக்கும். இந்த இடத்துல யுவர் நேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட ABILITY எபிலிட்டி CODING எபிலிட்டி கோடிங் போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல ரீகம்பைல். ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்சஸ் பண்ண சொல்ல இது கொடுக்கணும். இல்லை நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதாலும் இட்ஸ் ஓகே. ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து ஈஸி. இந்த இடத்துல வர போகிறீங்க, செலக்ட் பண்ண போகிறீங்க, அப்படியே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா, இதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, தென் அதை எடிட் பண்ணணும். இட் டேக் சம் டைம். ஓகே, உங்களுக்கு மூளைக்கு வேலை. ஓகேவா, நார்மலாக எல்லாரும் மாதிரி ரெஸ்யூம் பண்ணாமல் இட்ஸ் கோடிங்கில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஓகே, லேட்டக்ஸ்னு சொல்லுவாங்க இதை. இட்ஸ் ஈஸி தான், ரொம்பலாம் எடிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, டெம்ப்ளேட்டில் எந்த ஒரு சின்ன சேஞ்சுமே இருக்காது, அப்படியே டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துக்கிட்ட டவுன்லோட் PDF டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த இடத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, எக்ஸாக்டாக உங்களோட ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நான் காமிக்கிறேன். ரெஸ்யூம் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஆக்சுவலாக இதில் ரெடி பண்ணுறவங்களே வந்து டெவலப்பராக தான் இருப்பாங்க. டெவலப்பர் ரெஸ்யூம்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்யூம் டெவலப்பருக்கான ரெஸ்யூமே வரும். ஓகே, PV டெவலப்பர். ஓகே,
ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க, யுவர் நேம் டெவலப்பர் இன்ஜினியர்னா இந்த இடத்துல டைட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு இருக்கணும். தென் நீங்கள் லோரம் வெப்சம் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான். ஓகேவா? ஸோ ஒரு பேராகிராஃப் ஏஐ ஜென்ரேட்டட் டெக்ஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்களோட பேராகிராஃபை நீங்கள் மாற்றணும். ஓகேவா? ஸோ உங்களோட சம்மரியாக நீங்கள் மாற்றணும். தென் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்னென்ன டெக்னாலஜின்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட போர்ட்ஃபோலியோ டேரெக்டாக இதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகணும். லிங்க் அங்கே பாருங்கள், www.google.com. இதை இப்போ கிளிக் பண்ணால் கூகுள் ஓப்பன் ஆகும். பட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில், கிட்டப் லிங்க், தென் உங்களோட லிங்க்டின் லிங்க் ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதில் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, 4 ப்ராஜெக்ட் வரைக்கும் அப் டு போட முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டப் லிங்க் டேரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே. தென் உங்களோட எஜுகேஷன் லிங்க் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த கோடை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு செக்ஷனை பிளாக்கில் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன ஆகிடும், அப்படியே ரிமூவ் ஆகிடும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னும் போது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் ரிலேட்டட், இல்லை ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தா கோர்ஸ் ரிலேட்டட். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாற்றிக்க முடியும். ஓகேவா? இட் டேக் சம் டைம் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஜாப்ல நம்ம போக போறோம்னா எத்தனை வருஷம் ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணுவோம்? ஓகே. அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண சொல்ல ஒரு எஃபோர்ட் அப்படின்னும் போது சும்மா ஒரு 10 நிமிஷம் ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏஐ இஸ் கேப்பபிள் டு கிரியேட் 100+ ரெஸ்யூமே வித்தின் அ மினிட். ஓகே. ரியலி டியூ, ரியலி. ஓகேவா? பொய் சொல்லலை. ரியலி இட் இஸ் கேப்பபிள் டு கிரியேட் ரெஸ்யூம். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஜிபிடி பெய்டு வெர்ஷன். ஓகே. இந்த இடத்துக்கிட்ட நான் ஏதாவது அப்லோட் பண்ணனா இட் இஸ் டேரெக்டாக எனக்கு என்ன பண்ண முடியும், அது இமேஜாகவே கொடுக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். இப்போ ஒரு வெப்சைட்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதை எனக்கு கோடாக கொடுங்கன்னா அந்த வெப்சைட்டோட கோடை எனக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இந்த இடத்துக்கு நான் போயிட்டு கிரியேட் DEVLOPER ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லைனா. ஓகே. FULLSTACKDEVERESU டேட்டா MER MONSTACK. நீங்க என்ன ஸ்டாக்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஃப்ரெஷர் அண்ட் கம்ப்ளீட்டட் 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னுமா நீங்கள் உங்களோட கோடை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னும் போது நம்மளோட சரணோட டெம்ப்ளேட் இருந்தது இல்லையா, அந்த டெம்ப்ளேட்லேருந்து நான் டேட்டா எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இது கிடையாது, பிங்கில் இருந்தது இல்லையா, நான் இங்கேருந்து டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே. காப்பி, USING using BELOW below டேட்டா. அதை நான் கொடுத்துட்டு வேற ஒரு ரெஸ்யூமில் இருக்க டேட்டா கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு யூனிட் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே. ஸோ ஏஐ வந்து லோட் பண்ணும். பட் நீங்களே இதில் கொஞ்சம் எடிட்டும் பண்ணணும். ஓகேவா? ஃபுல்லாக ஏஐ வந்து கொடுக்குது அப்படின்றதுக்காக அந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் வேணான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் ஷார்ட்டர் டு கிரியேட். ஸோ எக்ஸாக்டாக அதில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கு. ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட், தென் லிங்க். ஓகே. இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல காப்பி பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஒர்க். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல சரண்குமார் இருக்கு. ஓகே. ALTR ஆல்டர் திஸ் RESUME ரெஸ்யூம் டேட்டா வித் த NAM SANTHANAM சந்தானம் அண்ட் add FREELANCING freelancing EXPRIENC freelancing experience. ஓகேவா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அப்படியே எடிட் பண்ணிடும். ஓகேவா? ஃபுல் டேட்டா ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் தான் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரீ வெர்ஷனில் இது உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இல்லை இஃப் யூ வாண்ட்னா ஐ கேன். பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணணும். உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், இந்த ரெஸ்யூம் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுவேன். இந்த டெம்ப்ளேட் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், இதோட பெட்டராக கூட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா?
கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் கேட்பேன், அட் த வீக்கெண்ட் முடிச்சு நீங்கள் மண்டே வர சொல்ல ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் த சூப்பர் ரெஸ்யூமே. ஸோ கண்டிப்பாக ஓவர் லிஃப்டில் தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இட்ஸ் ஓகே டு டைம் ஆனால் பரவாயில்ல, ஒரு 1 hour ஆனால் பரவாயில்ல, 1 hourக்கு மேலாம் ஆகாது. ஓகேவா, உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட்டாக இருந்தால் நல்லது. ஓகே, இதில் இருக்க எல்லாமே ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட் தான். டோன்ட் கோ வித் டெம்ப்ளேட் லைக் திஸ். ஓகே, ஸோ ஓவராக இமேஜ் வச்சு இந்த மாதிரிலாம் போக வேண்டாம். ஓவராக கலர் அந்த மாதிரி இருக்கிறது இங்கே இருக்காது. இந்த மாதிரிலாம் போக வேண்டாம். ஓகே, இந்த மாதிரிலாம் போக வேண்டாம். இந்த மாதிரி போங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் போக வேண்டாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட், இந்த மாதிரி டெம்ப்ளேட், இந்த மாதிரி டெம்ப்ளேட், இதெல்லாம் கூட இதெல்லாம் நல்லா இல்லை. தென் இந்த மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஓகே, இது ஓகே, இது வேண்டாம், ஃபோட்டோ இருக்குது, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு சில டெம்ப்ளேட் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. ஓவராக கலர் இருக்கா மாதிரி, இல்லை இந்த சைடு பார்லாம் இருக்கா மாதிரி. ஓகே, அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த மாதிரி ஃபார்முலா. ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் 3 years 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் ரெஸ்யூம் கூட இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஈவன் சரணுக்கு ரெஸ்யூம் காமிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ட்ரை தட் ஃபார்மேட். ஓகே, ஃபார்மேட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். என்னென்ன ஆட் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அட்ரஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே என்னென்ன ஆட் பண்ண சொல்லியிருந்தனோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. ஓகே, இங்கே பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் உங்களோட ப்ரொஃபைல் டேட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் லிங்க்டின் அண்ட் கிட்டப், தென் உங்களோட கண்டிப்பாக சம்மரி இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ லைவ் லிங்க் இப்போதைக்கு வேண்டாம், கிட்டப் லிங்க் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. லைவ் லிங்க் நான் சொல்கிறேன், எப்போ பண்ணீங்க, எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்க்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட எஜுகேஷன் மென்ஷன் பண்ணுங்கள், தென் சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் இன் எபிலிட்டி கோடிங்கிறத சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இயரோ அந்த இயரை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். டேட்லாம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தென் அவ்வளோதான் டியூ. ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ண இட் டேக் சம் டைம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக இருக்காது. இது ஒரு லிங்க் மாதிரி சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். டக்குனு இது சின்னதாக எடிட் பண்ணிங்கன்னா உடனே எடிட் பண்ணிக்கலாம். அதை சேவ் பண்ணி வச்சு லாகின் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, தென் இந்த மாதிரி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி நீங்கள் அமிச்சிங்க, லிங்க்டின்ல போயிட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் டாப் 10 இல்லை, டாப் 3ல உங்களோட ரெஸ்யூம் போய் உட்காந்துரும். ஓகேவா, ஸோ ஈஸியாக உங்களோட ஜாபை நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ ஏஐ கிட்ட இன்னொரு ஏஐலாம் இருக்குது, ரெஸ்யூம் கிரியேஷன். அதுக்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் உங்கள் பேரை மட்டும் கொடுத்து உங்கள் ஸ்கில் என்ன வேணும்னு கேட்டால் போதும். அது ரெஸ்யூமே ஒரு 10 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 500 rupees இல்லை ஒரு 100 rupees பே பண்ணால் டக்குன்னு வந்துடும். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி உட்காந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு டெவலப்பருக்குன்ட்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும். ஓகேவா, திருப்பி சொல்கிறேன், ரெஸ்யூம் கிரியேஷன் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஏஐ கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் இருக்கணும். இதில் மென்ஷன் ஆயிருக்க எல்லா கீவேர்ட்ஸ் இருக்கணும். இல்லை என்னென்ன கீவேர்ட்ஸ் தெரியல அப்படின்னா என்னை கேளுங்க. ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் பண்ணியிருக்கீங்க, தென் உங்களை எஜுகேஷனல் கீவேர்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ, கம்பல்சரி போர்ட்ஃபோலியோன்ற கீவேர்ட் இருக்கணும். தென் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டோட கீவேர்ட், ரெஸ்ட் ஏபிஐ இது கீவேர்ட். ஓகே, அட்மின் பேனல் இது கீவேர்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ஓகே, மை ஸ்கில்ஸ், சிஎஸ்எஸ், ஓகேவா, ரியாக்ட் டெவலப்மெண்ட், ப்ரொஃபிஷியன்சி, கூகுள் மேப்ஸ், ஓகே, ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவ், optimal viewing experience, UI development, seamlessly, website, okay, user data, enchanting, platform for administrative capability, RESTful APIs, இங்கேயே பாருங்க, மொபைல் ரெஸ்பான்சிவ், JWT, MongoDB, பேக்எண்ட், ஃப்ரண்ட்-எண்ட், ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேவ், பேர்லேயே பாருங்க, அவர் பேர் கூட எப்படி கிரியேட் பண்ணி பாருங்க. மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேவ், saran.softdev.com. அதே மாதிரி இங்கே பாருங்க, லிங்க்டின் saran-softdev, GitHub saran.com/softdev. சாஃப்ட்வேவ் நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு போடுங்க, SARANSOFTDEV, சரண் சாஃப்ட்வேவ். ஓகே, இங்கே பாருங்க, அவரோட லிங்க்டின் வந்துருச்சு. ஓகேவா, கரெக்டாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சரண் சாஃப்ட்வேவ் இல்லையா, கரெக்டாக அந்த ஐஃபன் போட்டால் போதும். இந்த இடத்துல பாருங்க, சரணோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணாருன்றதை எடுத்து கொடுக்குது ஏய். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் பண்ணியிருக்க ப்ராஜெக்டாக இருக்கணும். டேரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ண முடியும், அவர் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் போக முடியும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக அவரோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் போயிருக்காருன்னா இந்த இடத்துல போனால் அவரோட கோட் இருக்கும். இந்த இடத்துல அவர் போஸ்ட் பண்ணி வச்சிருக்க வெப்சைட் இருக்கும். டேரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஒன்று லிங்க் கனெக்ட் ஆகிருக்கும்.
ஒரு ரெஸ்யூம்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. நார்மலா ஒரு ரெஸ்யூம் ஜாபுக்கு ரெடி பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா யூ ஆர் த டெவலப்பர்ஸ். ஓகே, யூ நோட் டு கனெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி பின் பாயிண்ட், front end to back end to full stack to cloud to network. Okay, then hosting, deployment, then resume ல இருந்து GitHub ல இருந்து resume, then resume ல இருந்து LinkedIn ல இருந்து திரும்பி resume. ஓகேவா? தென் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல யூடியூப்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு, ஓகேவா, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, கூகுள் டிரைவ்ல கூட போட்டுட்டு அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ப்ரெசன்டேஷன் லிங்க். எப்படி லைவ் லிங்க் இருக்கோ இந்த இடத்துக்கிட்ட ப்ரெசன்டேஷன் லிங்க்ன்ட்டு அதை கிளிக் பண்ணால் அப்படியே வீடியோ ஓடும். ஓகேவா, செமையா இருக்கும் ஒன்றும் பார்க்க. அதை கூட பண்ணலாம். நான் ஒட்ட சொல்லிட்டே இருக்கேன், அதை அவன் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஸ்கோர் ஆஃப்டர் திஸ் பூட் கேம்ப். இந்த பூட் கேம்ப்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாபை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஓகேவா, நான் சொல்கிறது எம்என்சி லெவலில், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, டெஃபினெட்லி யூ கேன் பண்ணலாமா? ஒன்ஸ் இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது டேட்டா வேணும், ஃபார்மட் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட டேட்டாஸை என்கிட்ட கொடுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேராகிராஃப்ஸோ நீங்கள் டேட்டாஸை என்கிட்ட கொடுங்க. அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ப்ரோவர்ஷன் வச்சிருக்கிறதால நீங்கள் பை பண்ண தேவையில்ல. ஓகேவா, நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட அதுவாகவே இருக்கும், ப்ரொஃபஷனல் சம்மரி இருக்கும், தென் உங்களோட டெக் ஸ்கில்ஸ் இருக்கும். ஓகேவா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். இது அப்படியே காப்பி பண்ணி எக்ஸாக்டாக போட்டுறாதீங்க டெம்ப்ளேட்டை. ஓகேவா, ஸோ ஃப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி, ஃப்ரெஷர் பர்ஸ்பெக்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேவா, ஒன்ஸ் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு கெட் அ ஜாப் வித்தின் அ மந்த். ஓகே, வித்தின் அ மந்த்ன்றது மேக்ஸிமம். ஓகேவா, 1 வீக்குள்ளேயோ இல்லை 1 டேக்குள்ளேயோ, ஏன் வித்தின் ஹார்க்குள்ளே கூட உங்களால் ஜாப் கெட் பண்ண முடியும். ஓகேவா, கரெக்டான ரெஸ்யூம், கரெக்டான லிங்க்டின், கரெக்டான கிட்டப், கரெக்டான மென்டார், கரெக்டான ஒரு இடத்துல இருந்து கரெக்டான ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் அ ஹார் யூ கேன் ஏபிள் டு கெட் அ ஜாப். ஓகே, பட் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன், ஓகேவா, ஸோ கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ இந்த 4 months கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க, நெக்ஸ்ட் 2 months கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 3-4 ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்கீங்க, லைவாக ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் கையில் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்னா கேட்கறதுக்கு ஒரு நல்ல மென்டார் இருக்காங்க. ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் இது எல்லாமே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு ஜாப் என்னால் கெட் பண்ண முடியலன்னா சொல்லவே முடியாது. 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த சொல்கிற மாதிரி டெட்டால் விளம்பரத்துக்கு சொல்கிற மாதிரி 99.9% பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 0.01 விட்டுருங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் டவுட்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் பின் பண்ணலாம். எப்போ வேணாலும் நைட்டு 12-1 மணி கிடையாது, மார்னிங் 9லேருந்து ஸோ நைட்டு 11 o'clock வரைக்கும் நான் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, எனிவே இதோட இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செக்ஷனில் ஸோ இதோட பெட்டரான ஒரு டாப்பிக்கில் பெட்டரான ஒரு கைடன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.